அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு தக்காளி சாதம் கடையில் கிடைக்கிற போல நம்ம பவுட்ரு செஞ்சுட்டு தக்காளி சாதம் பண்ணியிருக்கோம். இந்த தக்காளி சாதம் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து சைடிஷாக வந்து முட்டை வச்சு வறுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், வாழைக்காய் வறுவல் சாப்பிட்லாம், உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். தண்ணியில் போட்டு நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக வெட்டி நம்ம வெயிலில் காய வச்சுக்கிறோம். காய வச்சுக்கிட்டு நம்ம எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு எவ்வளோ நான் தக்காளி போட்டு காய வச்சேன், எவ்வளோ நம்ம மசாலா போட்டு அரைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நல்ல வெயிலில் காய வச்சுக்கிடுவோம். தக்காளியெலாம் நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து 2 கிலோவுக்கு மேலே எடுத்திருக்கேன். நான் 2 கிலோவுக்கு தான் நான் உங்களுக்கு அளவு சொல்ல போகிறேன். மிச்சத்தை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 கிலோவுக்கு நம்ம அளவு பார்ப்போம். நல்லா வந்து வெயில் அடிக்கும்போது நல்லா வட்ட வட்டமாக நம்ம வெட்டி வச்சுருந்தோம். அதெல்லாம் நல்லா காஞ்சி நம்மளுக்கு நல்லா வத்தலை கிடச்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது தேவையான மசாலாவை பார்ப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1,5 ஸ்பூன் அளவுக்கு துவரப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், அதை வந்து நான் பிச்சு காய வச்சதுனால ஒரு 4 துண்டாக இருக்குது. நீங்கள் ஒரு துண்டாக இருந்துச்சுன்னா ஒரு துண்டு எடுத்துக்கிறங்க முழுசாக, இல்லைனா நீங்கள் பவுட்ரு கூட இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியா, முழு தனியா வந்து 2 ஸ்பூன், இந்த மாதிரி ஸ்பூனில் தான் எல்லாமே எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 3 அறுக்கு கருவேப்பிலையை கழுவிட்டு நல்லா காய வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்மளுக்கு பவுட்ரு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு எடுத்திருக்கேன். ஒரு 17 மிளகா, காஷ்மீரி மிளகா நான் எடுத்திருக்கேன். இதில் காரம் அந்த அளவுக்கு இருக்காது, கலர் நல்லா இருக்குங்கிறக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா மிளகா இருந்தால் ஒரு 15 மிளகா சேர்த்துக்கிறங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுக்கிறத பார்ப்போம். கனமான கடாயாக எடுத்துக்கிடுவோம். தக்காளியை மட்டும் போட்டு முதல்ல லைட்டாக வறுத்து விட்டுக்குருவோம். நல்லா தான் காஞ்சிருக்கு, இருந்தாலும் லேசாக நம்ம வறுத்து விட்டுக்குருவோம். கொஞ்சம் பெரட்டி நல்லா வறுத்துக்குவோம். கொஞ்சம் முறுமுறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. அடுப்பு ரொம்ப வேகமாக வேணாம், மீடியமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லேசாக வறுத்து விட்டுக்குருவோம். நல்லா கொஞ்சம் சூடு ஏற அளவுக்கு வறுத்துச்சுனாக்கா நம்மளுக்கு முறுமுறுன்னு இருக்கும் அரைக்கிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுவோம். போதும். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம பருப்புகளெல்லாம் வறுக்கிறத பார்க்கலாம். அது அப்படியே ஆறட்டும். நம்மளுக்கு ஆறுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா மொறுமொறு இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு நல்லா மொறுமொறு இருந்துச்சுன்னா நீங்கள் வறுக்க தேவையில்லை, அப்படியே கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சவுத்த மாதிரி இருக்குது. நான் காய வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சவுத்த மாதிரி இருக்குது, அதனால தான் நம்ம லைட்டாக வறுத்துக்கிட்டோம். இது ஆறட்டும். நம்ம பருப்புகளை வறுக்கிற பார்ப்போம். பருப்பு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 3யுமே ஒன்றாவே சேர்த்து வறுத்து விட்டுக்குருவோம். கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டு கலர் வறுத்ததை நம்ம எடுத்துவோம். போதும். ரொம்ப அதிகம் ஸ்பீடு வச்சுட்டாக்கா பருப்படாது, தீஞ்சு போயிடும். போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம மிளகாயை சேர்த்து வறுத்துக்குருவோம். அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும், ரொம்ப தீய விட வேண்டாம். மீடியமாக வச்சு நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்குருவோம். நீங்கள் காஷ்மீரி மிளகா இல்லைன்னா சாதா மிளகா வந்து ஒரு 15 மிளகா சேர்த்துங்க. இதில் காரம் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு காரம் இருக்காது. நான் கலராக இருக்குன்றக்காக இந்த மிளகாயை நான் சேர்த்துருக்கேன். மிளகா கொஞ்சம் வறுத்தவொடனே நம்ம தனியாவையும் அதில் சேர்த்துக்கிடுவோம். இதிலே வந்து நம்ம இப்போ காஞ்ச கருவேப்பிலையும் அது கூடவே சேர்த்து வறுத்துக்கிடுவோம். நீங்கள் ஈரமாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் இதுக்காகவே காய வச்சுக்கிட்டேன், ஈஸியாக இருக்கும் பவுடர் அரைக்கன்னு. நீங்கள் ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கிறங்க. போதும். நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். பூண்டு வறுக்கணும். பெருங்காயத்தை முதல்ல நம்ம பொரித்து எடுத்துக்கிடுவோம். தூள் பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கிறங்க. கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக நான் கட்டி பெருங்காயம் போகிற நல்லா வாசனை நல்லா இருக்குன்னு இது கொஞ்சம் செவந்தோன்னு இதை எடுத்துகிட்டு பூண்டு போட்டு இதிலே வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு எடுங்க, இல்லைன்னா உள்ளே வந்து பொரிஞ்சிருக்காது. போதும். நம்ம இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ இது கூடவே நம்ம இடித்த பூண்டு வந்து ரொம்ப நான் இடிக்கலை, சும்மா நச்சு வச்சுருக்கேன். நம்ம பொரித்து அள்ளணும். கொஞ்சம் நல்லா கோல்டு கலர் ஈரம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம். ரொம்ப நச்சிடாதீங்க, நச்சுட்டாக்க நீங்கள் எடுக்க முடியாது. ஈரம் போகிற அளவுக்கு வறுத்தாச்சு. போதும். இப்போ நம்ம எண்ணெயை விட்டு எடுத்து ஆற வச்சு நம்ம பவுடர் அரைக்கும் போது இதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஆறிடுச்சு. நம்ம முதல்ல தக்காளி அரைச்சி பாருங்க, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. தக்காளி நம்ம நல்லா மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அரைச்சி வச்சாலும் ரொம்ப நாள் வரையும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். பவுட்ரு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. எதுக்கும் சும்மா ஒரு லைட்டாக சளிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம பருப்புகளோடு சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிக்கிறலாம். 1 2 அரைக்காமல் இருக்கும். அதை நம்ம வந்து பருப்பு அரைக்கையில் அதோட சேர்த்து போட்டு அரைச்சிக்கிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம பருப்போடு சேர்த்து அரைச்சிருவோம்.
நீங்கள் நைஸாக அரைஞ்சிருச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. அரையலைனாக்கா இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். பருப்புகளை வந்து பருப்பு, பெருங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிடுவோம். தக்காளி சளிச்சதையும் போட்டேன். அது கூட பருப்பு, பெருங்காயத்தையும் போட்டிருக்கேன். அது கூட நம்ம ஆறிடுச்சு பூண்டெல்லாம் வந்து சேர்த்துக்குவோம். நல்லா முறுமுறுன்னு வறுத்தாச்சு பூண்டு சேர்த்துக்கிறோம். அது கூடவே நம்ம மிளகாயும் சேர்த்துருவோம். மிளகா, மல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கிடுவோம். எல்லாமே ஆற வச்சு அரைச்சிக்கிறோங்க. அப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு அரைக்கலாம். பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பெருங்காயெல்லாம் அரைச்சோன்னே கமகமன்னு வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இது கூட மறுபடி நம்ம அரைச்ச தக்காளி பவுடரையும் சேர்த்து ஒன்றா மறுபடியும் அரைப்போம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இது மறுபடியும் ரெண்டையும் சும்மா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு வாசனை ரொம்ப கமகமன்னு இருக்குது. இதை இப்போ நம்ம வந்து தக்காளி சாதம் எப்படி தாளிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா நெய்ஸாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டு டப்பாவில் வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் எத்தனை மாதம் வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ஆனால் ஜார் வந்து ஈரம் இல்லாமல் அரைச்சி வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம சாப்பாடு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். சோறு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஒரு அரைக்கு கருவேப்பிலை சேர்த்துருவோம். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்குவோம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். 100 கிராம் அரிசி வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு வடிச்சுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம பவுடரில் எல்லாம் உப்பு போட்டிருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கம்மன்னு வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. நம்மளுக்கு கடையில் வாங்கினது போலவே தக்காளி பவுட்ரு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அமர்த்திடலாம். அடுப்பை அமர்த்திட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாப்பாடெல்லாம் நல்லா உடச்சி விட்டு கிளறிக்கிடுவோம். நல்லா கம்மன்னு வாசனையாக ரொம்ப அருமையான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. டூர் போனோம்னாக்கா நம்ம இந்த மாதிரிலாம் கிளறி எடுத்துகிட்டு போகலாம். பரிச்சை லீவ் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. தக்காளி விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு 6 மாதம் இருந்தால் கூட கெட்டு போகாது. இந்த பவுட்ரு வந்து நம்மளுக்கு அவ்வளோதான். நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி சாதம் கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. லைக் பண்ணுங்கள், அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.